வணக்கம் நண்பர்களே! மற்றுமொரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம 5வது குறளுக்கு வந்திருக்கோம். இந்த கூடா ஒழுக்கத்துல. இப்போ இதுவரைக்கும் இந்த கூடா ஒழுக்கம் பண்ணவங்க பல வேடங்கள் போட்டு எப்படி எப்படிலாம் மக்கள அவங்க தங்களுடைய வலைகளுக்குள்ள அவங்க கொண்டு அதனால இவங்க லாபம் அடைந்து மக்களை எல்லாம் அவங்க கெடுத்து அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 4 குறள்கள் அவங்கள பற்றி அந்த உதாரணங்கள் எல்லாம் அவர் சொன்னார். அது எப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யக்கூடிய காரியம் எதற்கு ஈடானது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அந்த 4 குறள்ல நமக்கு சொன்னார். இப்போ இந்த 5வது குறள்ல இந்த வேஷம் போடுறவங்க அவங்க ஒன்னும் தப்பிச்சிருவாங்க. அவங்க அவங்களுக்கு தண்டனை இல்லாம போயிரும்னு சொல்லி வள்ளுவர் சொன்னார். அவங்களுக்கு தண்டனை இருக்குப்பா அப்படிங்க. பற்றற்றேன் என்பர் பற்றற்றேம் என்பார் பற்றொழுக்கம் எற்று 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 எற்றென்று ஏதம் பலம் தரும். தப்பிக்க முடியாது. நீ பற்றற்றேன், எங்களுக்கு பற்று கிடையாது, நாங்க ஒரு பற்று இல்லாம நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கிறீங்க நீங்க. ஆனா நீங்க தப்ப முடியாது. பற்றற்றேன் என்பார் எற்று 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 எற்றென்று ஏதம்பளவும் தரும். ஒரு நாள் வரும், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உங்க வீட்டுக்கு வந்துட்டு செக்அப் வருவாங்க. இன்கம் டாக்ஸ்ல இருந்து உங்க வீட்டுக்கு செக்அப் வருவாங்க. சும்மா நாங்க எந்த விதமான இதுவும் இல்லை, நாங்க எந்த தவறும் செய்யல, நாங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்லாம் சொல்லி எத்தனை பேர் உலகத்துல இப்போ இருக்காங்க. அவங்க மக்களுக்கு சேவை செய்யறதுதான் எங்களுடைய கடமையாக நாங்க செய்துட்டு இருக்கோம். ஆனா அவங்கள அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்காரங்க எல்லாம் செக்அப் பண்ணி அவங்களுடைய இடங்களை எல்லாம் அவங்க பார்க்கும் பொழுதுதான் அப்பதான் தெரியுது, ஆஹா இவ்வளவு இருக்கா. எத்தனை பேர் இந்த கூடா ஒழுக்கத்துல சாதாரணமா பெரிய பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல நல்ல சம்பாத்தியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க கூட இன்னைக்கு அந்த அந்த ஈடியினுடைய வலையில அவங்கள தூக்கிட்டு போறாங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ் இவங்க எல்லாம் இல்ல உங்களுடைய வருமானத்திற்கு அதிகமாக நீங்க சொத்து சேர்த்தது மாதிரி நீங்க தெரியுது. அப்போ பற்றற்றேம் என்பார் அவங்களுடைய படித்தொழுகத்தை நீங்க பாருங்க. அதுக்காக அவங்களுக்கு எந்த விதமான தண்டனைகளும் கிடைக்காது, கிடைக்காம போயிரும் அப்படின்னு இல்லை. எற்று எற்றெற்றோ எற்று எற்ற
எற்று எற்று என்று ஏதம் வளம். அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய துன்பம் வந்து, ஐயோ! அப்பா! இதுக்கு மேலயும் போட்டு எங்கள இந்த மாரி பண்றாங்களே! நாம இப்ப தானே எங்கள வந்து ஜெயில்ல பிடிச்சு வச்சாங்க. இப்ப அடுத்தாப்புல வந்திருக்காங்களே! இது ஒரு இதா? தெரிஞ்சவங்க வீடுகள் எல்லாம் அவங்கலாம் பாவம் இதுல பண்றாங்களே! எல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் வச்சிருந்தான். எற்று எற்றென்று ஏதம் பலவும் தரும். அது உங்களுக்கு வந்து சும்மா போயிடாது. உங்களுக்கு வந்து ஏதம் எல்லா துன்பங்களும், எல்லா துன்பங்களையும் வந்து உங்களுக்கு தரும். அத வந்து நாம வந்து தெரிஞ்சுக்கணும். சும்மா என்னமோ தப்பிச்சுருவோம். அந்த பற்றற்றேயும் நம்ம வந்து சொன்ன உடனே வந்து இத வந்து எல்லாம் ஏத்துக்கிட முடியுமா? பற்றற்றேன் என்பார் பற்றொழுக்கம். உங்களுடைய பற்றொழுக்கம் தான் வந்து இன்னைக்கு வந்து பிரபல்யமா இருக்கு. இந்தியா பூராவும் இந்த பற்றற்றவர்களுடைய படித்தொழுக்கம் தான் மிக பிரபல்யமா. இந்த ஒண்ண சொல்றேன். உனக்கு வந்து நீ வந்து அதுலருந்து தப்ப முடியாது. உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் உனக்கு வந்து ரொம்ப அப்படின்னு சொல்லி அந்த அந்த பற்றொழுக்கம், அந்த கூணா ஒழுக்கத்தை பத்தி ஒரு சரி அடுத்த ஆள என்ன வந்து சொல்றாரு நாம பார்ப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.